ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வீட்டுக்கு தேவையான சமையல் குறிப்பு பார்க்கலாம் வாங்க. பாத்ரூமில் இருக்கிற பைப்லலாம் உப்பு கரை படிஞ்சிருக்கா? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்பிக் இருந்துச்சுன்னா உப்பு கரை படிஞ்சிருக்கிற பைப்லலாம் ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும். அழுத்தி தேய்க்கணும்னு கிடையாது. லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இதை அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி பாருங்கள். உப்பு கரை இருந்த இடமே தெரியாமல் இருக்கும். ஒவ்வொரு டைம் வீடு துடைச்சதுக்கப்புறமா வீடு துடைக்கிற மாப்பு வந்து வெறும் தண்ணியில அலசி வச்சுருவோம். அந்த மாரி வைக்கும்போது அந்த மாப்புல பார்த்தீங்கன்னா, கிருமிகள் எல்லாம் இருக்க தான் செய்யும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பால சூடான தண்ணி ஊத்திட்டு, இது கூட வாஷிங் சோடா கொஞ்சமா போட்டுங்க. கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். வாஷிங் சோடா வாங்கி அதையும் கொஞ்சம் போட்டுட்டு, இது கூட கொஞ்சம் சோப்பு தூளும் போட்டுக்கங்க. போட்டுட்டு இந்த தண்ணியில மாப்பு வந்து கழட்டி ஊற வச்சுருங்க. அந்த மாப்ப கழட்ட முடியல அப்படின்னா, அந்த ஸ்டிக்கோடயே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த மாப் ஸ்டிக் எடுத்து வெறும் தண்ணியில நல்லா அலசிட்டு, வெயில்ல காய வச்சு எடுத்துக்கங்க. இந்த மாரி வாரத்துல 2 டைம் செஞ்சாலே போதும். வீட்ல முருங்கைக்காய் சாம்பார் செய்கிறதா இருந்துச்சுன்னா, முருங்கைக்காய துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு குழம்புல போடுவோம். அந்த மாதிரி போடும்போது ஒரு 4, 5 துண்டு முருங்கைக்காயை மட்டும் 2ஆ பொளந்துட்டு, அதுக்கப்புறம் குழம்புல சேர்த்து பாருங்கள். முருங்கைக்காய் சாம்பார் நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குக்கர் மூடியில் இருக்கிற கேஸ்கட்டை வந்து சமைச்சு முடிச்சதும் தனியாக எடுத்து வச்சிடணும். அதுலேயே மாட்டி வச்சிங்கன்னா சீக்கிரம் லூஸ் ஆயிரும், சரியாக விசில் வராது. அதே மாதிரி தண்ணியில் கேஸ்கட்டை வந்து வாரத்தில் 2 டைம் போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரம் அந்த லப்பரை போட்டு வச்சு எடுத்து வைங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால லப்பர் வந்து சீக்கிரம் லூஸ் ஆகாது, டைட்டாக தான் இருக்கும். விசிலும் சீக்கிரம் வந்துடும், சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடலாம். வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நம்ம எதிர்பாராத டைமில் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம மாவு அரைச்சி வச்சுருப்போம். அரைச்சி வச்ச மாவு வந்து சீக்கிரம் புளிச்சு போய் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாவை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால மாவு வந்து ஒரு 3 நாளைக்கு புளிக்காமலும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, பருப்பு வேக வைக்கும்போது தண்ணிக்கு பதிலாக அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றி பருப்பு வேக வச்சு பாருங்கள். பருப்பு சீக்கிரம் வெந்துடும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றக்கூடாது, 2வதாக கழிகிற தண்ணி தான் ஊற்றணும். எலுமிச்சம்பழம் சாப்பாடு செய்கிறதா இருந்துச்சுன்னா, பெரிய பாத்திரத்தில் சாதத்தை கொட்டிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எலுமிச்சம்பழம் சாப்பாடு கலரணும். அந்த மாதிரி பண்ணும்போது சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் சாப்பாட்டுக்கு தாளிக்கும் போது வேர்க்கடலை அல்லது முந்திரி இதில் 2ல் ஏதாவது ஒன்று போட்டு தாளித்து பாருங்கள். சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை அதிகமாக இருக்கும்போது உரிக்க சிரமமாக இருக்கா? அப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். டம்ளரில் முட்டையை போட்டு நல்லா ஒரு குலுக்கிடுங்க. குலுக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையோட தோல் லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம்.